சண்டைக்கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் 2 பக்கம் வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது. இந்த விஷயத்துல நானே மிரண்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறத சொல்லி அந்த அவார்டை நீங்க கொடுக்கலாம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்ன பண்ணுவாருன்னா வேலைக்கு போயிட்டு வருவார் சார். வந்த உடனே எதுக்காச்சும் கலப்படப்படப்பன்னு கத்தின்னு இருப்பாரு. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அது ஜென்ரலாக வெளில போயிட்டு வந்தால் ஒரு டிராஃபிக் அந்த டென்ஷன் எல்லா டென்ஷனும் வருவேன். வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கருப்பேன் குசும்புக்காரன். நான் எதுக்காவது காரணம் தேடிட்டு இருக்க, பசிக்குதா பசினா கத்துவாரு, இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கத்துவாரு. ஆனா அவர் எது கத்துறாருனே தெரியாது. கொஞ்சம் கத்துனாக்கா அது இல்லாமல் அவ்வளோ கொஞ்சம் விருப்பத்தை பார்ப்பேன் சார். இப்ப தெரியுதா எவ்வளவு ஈவலா இருக்காருன்னு தெரியுதா இவரு? அப்படித்தான் இருப்பான் அமைச்சர். இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போட மாட்டேன் சார். வீட்டில் தான் இருக்கணும். ஒர்க் விட்டா வீடு அப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்னோட ப்ரெஷர் நான் எங்கேயாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும். நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவமே செத்த போயில. நீங்க அதையே அவங்க மண்டையில ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி விடுறீங்க. நம்ம ரிலீவ் ஆகிடும்ல சார். அப்போ தான் ரிலீவ் ஆகுது எனக்கு. ஆனா அவங்க அஜிடேட் ஆயிடுவாங்கல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும். பரவாயில்ல, அவார்டுக்கு கைத்தறி கிடைச்சாங்க. நிறைய வீட்டில் நடக்குதா இருக்கு. இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டைனா வெளியில வந்து கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா முன்னாடியும் அப்படியே அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. என்ன அயோக்கியத்தனா என்கிட்ட நீ என்ன பண்ண பாவம், எப்ப பாரு கலகலன்னு இருந்த மனுஷன் இப்படி எல்லாருமே எங்க பெரியப்பால இருந்து பெரியமால இருந்து என்கிட்ட இதான் கேட்பாங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதாவது இருக்க எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணு என்னமோ பண்ணி வச்சிருக்கு வேணுங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அப்படியே பாவமா எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கே. இந்த நீ ஓவர் நைட்ல பாடம் எடுத்துலாம் ஒன்றும் கழிச்சிட முடியாது. பாவமா தான் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க தான் அவார்டு கொடுக்கணும். கொடுங்க அவருக்கு, பாவப்பட்டவருக்கு. இதுக்கப்புறம் மாத்திக்க இல்ல மாத்திக்கிறேன் தான். இதுக்கு நான் திருந்திடுவேன்ல. திருந்திரு வாங்கிக்கங்க வாங்க. ஓ அந்த பாவத்தோட கண்டினியூஷனா வந்து லேட் பண்ணுவாரு சார். இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? மைனா பார்ட் 2 மரிங் சார். எப்ப வரீங்க? முடிஞ்ச சண்டையை வச்சு அந்த கத்திட்டே இருப்பாங்க. கத்தும் போது அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி உழுகுற மாதிரி சவுண்ட் வரும். இந்த சைட்லயும் ஏன் காயப்படுத்த நினைக்கிறீர்கள் சார்? அது என்னன்னா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு சார். இப்போ நெக்ஸ்ட் டைம் அதை பண்றப்ப இல்ல பேசுறப்ப நம்ம இது ஞாபகம் வரும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு காயப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்தை திருப்பி பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சூப்பர்மெசி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இதற்கு என்ன சொல்றீங்க? ஒரு சிலருக்கு வந்து உண்மையாலுமே காயப்படுத்தினா புரியுது. கண்டிப்பா இல்ல சார். இல்ல ஒரு டைம் கூட அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது சார். காயப்படுத்தினா உரைக்குங்கிறதா எல்லாரோட ஐடியா. ஆனா காயப்படுத்தினா உரைக்குதான்னு கேக்குறேன். உரைக்கல. அடங்கொப்பம் தாமரை பாருங்கல தலைமுழுக. முதல்ல நான் விஜய் சேதுபதியிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, எங்களுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆமா, எதுக்குன்னே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விடலாம், கடைக்கு கூட்டு போகலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா? என்ன காரணம்? பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். டார்ச்சர் பண்ற நேரம்லாம் பொண்டாட்டி நினைச்சிட்டே இருக்கோம்ல, அது ஒரு சுகம் தான் வச்சுக்கோங்க. அது காரணம் என்ன? ஆனா என்னன்னே தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு தெரியும்போது தெரியும். அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. புருஷன் எவ்வளவு தூரம் கேர் பண்றான்னு செக் பண்றதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. கரெக்டா கட்டுவிட்டா? குடும்ப தலைவனா இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை. குடும்ப தலைவனாக இருப்பதுதான் சாதனை. பெரிய எனக்கு தெரியும் நீ மாப்ள, நீ இப்படிதான் வருவேன்னு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.